ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, சலோனம் ட்ரைலோபாட்டம் இஸ் அ பைனாமியல் நேம் ஆஃப் தூதுவளை. ஸோ இதில் வந்து இந்த சலோனம் அப்படின்ற வேர்டை எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த சலோனம் அப்படின்றது இட் இஸ் அ ஜீனஸ் நேம், இது வந்து ஸ்பீஷியஸ் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சலோனம் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு பி தான் வந்து ரைட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர். சாரி, பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. Dash is an example for Floridian starch. ஸோ நான் அன்அகாடமியில் ப்ளஸ் எஜுகேட்டராக இருக்கேன். நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் pavitra.kumaran அப்படின்ற என்னோடய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் ஃபாலோ மீ அட் திஸ் லிங்க். நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் அன்அகாடமி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரீ கிளாஸஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணி நீங்கள் கோர்சஸ் நிறையா இருக்குது, சப்ஜெக்ட் வைஸ், டாபிக் வைஸ். ஸோ அந்த கோர்சஸையும் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ பேட்ச் கோர்சஸ் நிறையா போயிட்டுருக்கு. ப்ளஸ் ஃபீச்சர்ஸ், அதாவது நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும் போது உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் சூஸ் யுவர் ஃபேவரட் எஜுகேட்டர், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கைடன்ஸு, தென் டவுட் கிளியரிங் செஷன்ஸ், கவரேஜ் ஆஃப் சிலபஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ், ஃப்ரீ மாக் டெஸ்ட். இது எல்லாமே வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனோட ஃபீச்சர்ஸ். ஸோ எப்படி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ திறவுகோல் அப்படின்ற பேட்ச் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இட் இஸ் ஃபார் குரூப் 4 அண்ட் விஏஓ. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 months. அறிவுன்ற பேட்ச் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ். டியூரேஷன் வந்து 12 months. ஸோ 3rd November வந்து இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒலின்ற பேட்ச் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ். டியூரேஷன் இஸ் 8 months. 3rd October வந்து இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. தென் மகுடம்ன்ற பேட்ச் பார்த்தீங்கன்னா 10th November ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டியூரேஷன் இஸ் 2 months. இட் இஸ் ஃபார் குரூப் 2 மெயின்ஸ். ஸோ நவம்பர் மந்தில் உங்களுக்கு என்ன பொனான்ஸான்னு பார்த்தீங்கன்னா 6 months வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு 1 month வந்து எக்ஸ்ட்ரா காம்போ ஆஃபரில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த ஆஃபர் இல்லாமல் நீங்கள் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா, என்னோடய ரெஃபரல் கோட் பார்த்தீங்கன்னா pavitra.kumaran. ஸோ அந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக 10% டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் எப்போ வேலிட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் 9th and 10th November. ஸோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து தரேன். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ரெஃபரல் கோடை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் சீரிஸ் என்னென்ன போயிட்டுருக்குன்றதை பாருங்கள். ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ், செம்மொழி தேர்வு தொடர்க்கான டெஸ்ட் சீரிஸ், லாங்குவேஜ் டெஸ்ட் சீரிஸ் செப்பரேட்டாக போயிட்டுருக்கு. தென் ஸ்காலர்ஷிப்கான டெஸ்ட் சீரீஸும் போயிட்டுருக்கு. இது வந்து குறிக்கோள் பேட்ச் அப்படின்ற பேட்ச் வந்து இட் இஸ் ஃபார் குரூப் 4 விஏஓ டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. இலக்கு குரூப்போட டெஸ்ட் சீரிஸ் இது. ஸோ டைமிங்ஸ் வேணும்னா நீங்கள் நோட் பண்ணிவிட்டு டெஸ்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம். சமச்சீர் புக் டெஸ்ட் சீரிஸ் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து உங்களுக்கு இருக்கும். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் சீரீஸ்ன்னு செப்பரேட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீயில் இருக்கும் போது உங்களுக்கு எல்லாமே வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். பட் வேறஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும் போது உங்களுக்கு சிலபஸ் ஆகட்டும், இல்லை டெஸ்ட் ப்ராக்டிஸ், பிடிஎஃப் நோட்ஸ், டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய ரெஃபரல் கோட் pavitra.kumaran அப்படின்ற ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்குறேன். சலோனம் ட்ரைலோபாட்டம் அப்படின்றது பைனாமியல் நேம் ஆஃப் தூதுவளை. தூதுவளை கீரையோட பைனாமியல் நேம் தான் சலோனம். அதில் சலோனம் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ் நேம் அதை ரெஃபர் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜீனஸ். ஸோ இது வந்து ஜீனஸ் நேமை தான் வந்து நமக்கு குறிக்கிறது. தென் நெக்ஸ்ட்டு, Floridian starch is a reserve food material of எதோட food material? Floridian starch.
ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ரோடோஃபைசியே. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு சி, ரோடோஃபைசியே தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஃப்ளாரிடியன் ஸ்டார்ச் வந்து எதோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரோடோஃபைசியே. த நெக்ஸ்ட் கொஷின், அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கலோனல் ஃபார்ம் ஆஃப் ஆல்கே. கலோனல் ஃபார்ம் ஆஃப் ஆல்கேவோட எக்ஸாம்பிள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு உங்களுக்கு வால்வாக்ஸ். அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கலோனியல் ஃபார்ம் ஆஃப் ஆல்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்வாக்ஸ் தான். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கலோனியல் ஃபார்ம் ஆஃப் ஆல்கே. த நெக்ஸ்ட் கொஷின், ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எடிபிள் மஷ்ரூம். ஸோ எது வந்து எடிபிள் மஷ்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாரிகஸ். பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். த நெக்ஸ்ட்டு, பிளான்ட்ஸ் தட் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன்ஸ். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிரையோஃபைட்ஸ். பிரையோஃபைட்ஸ் பிளான்ட் தான் வந்து சாயில் எரோஷனை வந்து ஃபிஃப்த்துக்கான ஆன்சர். உங்களுக்கு ஃபிஃப்த்து கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிரையோஃபைட்ஸ். ஸோ சாயில் எரோஷன் இஸ் ப்ரிவென்டட் பை பிரையோஃபைட் பிளான்ட். ஸோ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், த ஃபஸ்ட் லேண்ட் பிளான்ஸ் ஆர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து உங்களுக்கு பிரையோஃபைட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு லேண்ட் பிளான்ஸ் அப்படின்றது. த நெக்ஸ்ட் கொஷின், த வெல் டெவலப்டு ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடி இஸ் சீனன். எதில் வந்து வெல் டெவலப்ட் ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடி எதில் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் தான் வெல் டெவலப்ட் ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடி வந்து இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு சி, ஜிம்னோஸ்பெர்ம், செவன்த் ஒன்கான ஆன்சர். The next question, binomial nomenclature was first introduced in the year. எந்த இயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is introduced in the year 1623. ஆன்சர் வந்து டி. The next question, penicillin is an antibiotic which is extracted from. So penicillin is extracted from the fungi. ஆன்சர் வந்து உங்களுக்கு பி. நைன்த் ஒன்கான ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட், fill in the blanks. ஸோ fill in the blanks என்னென்ன இருக்குது அப்படின்றத பாருங்க. The word taxonomy is derived from எந்த வேர்டு? டாக்ஸானமி அப்படின்றது உங்களுக்கு எந்த வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கிரீக் வேர்டு. ஸோ டாக்ஸானமி வந்து உங்களுக்கு இட் இஸ் அ கிரீக் வேர்டு. ஒன் மினிட். ஸோ டாக்ஸானமி இஸ் டெரைவ்டு ஃப்ரம் த கிரீக் வேர்டு. இது வந்து கிரீக் வேர்டு உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஷின், பைனாமியல் நாமன்க்ளேச்சர் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை. யாரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்பர்ட் பாவின். ஸோ கேஸ்பர்ட் பாஹின், BAUHIN, கேஸ்பர்ட் பாஹின். The next, the book Genera Plantarum was published by Bentham and Hooker. Okay, Bentham and Hooker. The next question, monocotyledon seed bears only எவ்வளோ காட்டலிடன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இட் பியர்ஸ் ஒன்லி ஒன் காட்டலிடன் இல்லையா? ஒன் காட்டலிடன் மட்டும்தான் வந்து மோனோகாட்டலிடனில் இருக்கும். வேறஸ் டைகாட்டலிடன்னும் போது உங்களுக்கு 2 காட்டலிடன்ஸ் இருக்கும். தென் ஃபிஃப்த் கொஷின், ப்ரௌன் ஆல்கே பிலாங்ஸ் டு எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரௌன் ஆல்கேவோட கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Phaeophyceae. So brown algae belongs to Phaeophyceae. Okay, brown algae belongs to Phaeophyceae class. Then agar is obtained from. So இந்த ஆல்கேலேருந்து agar எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is red algae. ஸோ இது என்னவா யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லெபார்ட்ரிஸில்
மீடியமில் யூஸ் பண்ணுவாங்க. மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ பண்ணுறதுக்கான மீடியமில் வந்து அகார் அகார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எதுலேருந்து டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெட் ஆல்கேலேருந்து டெரைவ் பண்ணுறாங்க. தென் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஆஃப் ஃபங்கை. ஃபங்கையோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிளைகோஜன் அண்ட் ஆயில். கிளைகோஜன் அண்ட் ஆயில். அதே ஆல்கேவோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கேக்கு வந்து ஸ்டார்ச். ஆல்கேக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்ச் தான் வந்து ரிசர்வ் மெட்டீரியல். ஓகே, ஆல்கேக்கு வந்து ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்டார்ச், வேர் இஸ் ஃபார் ஃபங்கை கிளைகோஜன் அண்ட் ஆயில். த நெக்ஸ்ட் கொஷின், த ஃபஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்ஸ். டெரிடோஃபைட்ஸ் ஃபஸ்ட்டு லேண்ட் பிளான்ட். தென் xylem அண்ட் phloem ஆர் ஆப்சென்ட். ஸோ எதில் ஆப்சென்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரையோஃபைட்டில் இட் இஸ் ஆப்சென்ட். ரெட்டிகுலேட் வீனேஷன் இஸ் present in dicot plants. வேறஸ் மோனோகாட்டில் உங்களுக்கு வந்து parallel வீனேஷன் இருக்கும். ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படின்னும் போது லீவ்ஸை வந்து ஸோ லீவ்ஸில் வந்து உங்களுக்கு வீனேஷன் வந்து ஒரு நெட்வொர்க் ஃபார்மேட்டில் இருக்கும். அதே பேரலல் வீனேஷன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறது தான் பேரலல் வீனேஷன். ஸோ டைகாட் பிளான்ட்டில் உங்களுக்கு ரெட்டிகுலேட் வீனேஷன் தான் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இன் பாலிபெட்டல் த பெட்டல்ஸ் ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இது வந்து ட்ரூ. தென் நெக்ஸ்ட்டு பைனாமியல் நேம் ஷுட் கண்டைன் மோர் தேன் 2 வேர்ட்ஸ். இல்லை, இது வந்து ஃபால்ஸ். பிகாஸ் பைனாமியல் நேமில் உங்களுக்கு ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ் 2 வேர்ட் தான் இருக்கும். இட் இஸ் நாட் மோர் தேன் 2 வேர்ட்ஸ். தென் கொஷின் 3 பாருங்கள், artificial system of classification is based on few characteristics of the plant அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். based on the few characteristics of plant அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. it is based on morphological characteristics. ஸோ மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் நடக்குது. தென் செல் வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேட் அப் ஆஃப் சைட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. நெக்ஸ்ட் கொஷின், ஸோ ஃபிஃப்த்து கொஷின் என்னன்னு பாருங்கள், பைனஸ் இஸ் அ க்ளோஸ்டு சீடட் பிளான்ட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ பைனஸ் இஸ் அ க்ளோஸ் சீடட் பிளான்ட், அது வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். பைனஸ் இஸ் அ நேக்கட் சீடட் பிளான்ட். பைனஸ் வந்து என்னது, நேக்கட் சீடட் பிளான்ட். தென் சிக்ஸ்த்து கொஷின், ஆல் பிரையோஃபைட்ஸ் ஆர் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, பிரையோஃபைட்ஸ் ஆர் ஆம்ஃபிபியன்ஸ். ஏன்னா இட் கேன் லீவ் போத் இன் land and water. ஸோ அதனால் இது வந்து ஆம்ஃபிபியன். ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஃபால்ஸு. ஃபிஃப்த்துக்கும் ஃபால்ஸு. தென் செவன்த் கொஷின், dicotyledons have well developed characters than the monocotyledons. So it is false. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். Dicotyledons have well developed characters than the gymnosperm. ஸோ இது வந்து false because monocotyledons have well developed characters than the dicotyledons. ஸோ dicotyledons வந்து ஸோ செவன்த் ஒன் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ். dicotyledons வந்து இட் இஸ் லெஸ் டெவலப்டு கேரக்டர். இட் ஹாஸ் அ லெஸ் டெவலப்டு கேரக்டர்ஸ். ஸோ வெல் டெவலப்டு கேரக்டர்ஸ் இல்லை, இட் இஸ் லெஸ் டெவலப்டு கேரக்டர்ஸ் தேன் த ஜிம்னோஸ்பெர்ம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட்டிலிடன்ஸ் ஹாவ் வெல் டெவலப்டு கேரக்டர்ஸ் தேன் த டைகாட்டிலிடன். டைகாட்டிலிடனை விட மோனோகாட்டிலிடன்ஸோட கேரக்டர்ஸ் தான் வந்து வெல் டெவலப்டாக இருக்கும். ஸோ செவன்த் இஸ் எ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தென் எயித்து, மொசஸ் ஆர் வெல் டெவலப்டு பிளான்ட் அண்ட் பிரையோஃபைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், த டாமினன்ட் ஃபேஸ் ஆஃப் த பிரையோஃபைட்ஸ் இஸ் த ஸ்போரோஃபைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து இது வந்து ஃபால்ஸ். டாமினன்ட் ஃபேஸ் இன் பிரையோஃபைட்ஸ் என்ன அப்படின்னா கேமிட்டோஃபைட் தான் வந்து நமக்கு டாமினன்ட் ஃபேஸ்.
ஓகே, டாமினன்ட் ஃபேஸ் அண்ட் பிரையோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமெட்டோஃபைட் தான் வந்து டாமினன்ட் ஃபேஸ். தென் 10th question, the dominant phase of pteridophyte is gametophytic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The dominant phase of pteridophyte is gametophytic அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த ஃபால்ஸ். இது வந்து ஃபால்ஸ், பிகாஸ் டாமினன்ட் ஃபேஸ் ஆஃப் த டெரிடோஃபைட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் தான் வந்து நமக்கு டாமினன்ட் ஃபேஸ். ஸோ டாமினன்ட் ஃபேஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ் வந்து கேமெட்டோஃபைட்டு, அதே மாதிரி டாமினன்ட் ஃபேஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் வந்து இட் இஸ் ஸ்போரோஃபைட்டிக். ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைனோஃபைசே அப்படின்றது இட் இஸ் அ ப்ளூ க்ரீன் ஆல்கே. சைனோஃபைசே வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கே உங்களுக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு குளோரோஃபைசியே அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோரோ அப்படின்னும் போதே உங்களுக்கு க்ரீன் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு க்ரீன் ஆல்கே. தென் ஃபியோஃபைசியே அப்படின்றது இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து fill in the blanksல சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ fill in the blanks சூஸ் த கரெக்ட் ஆன்சரோ இந்த கொஷின் இருந்தது. ஃபியோஃபைசே அப்படின்றது உங்களுக்கு வந்து ப்ரௌன் ஆல்கே. தென் ரோடோஃபைசே அப்படின்றது ரெட் ஆல்கே. ஸோ இதுதான் வந்து இதுக்கான மேட்ச் த ஃபாலோயிங்க. ஸோ இதில் இந்த 1 mark கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து 9th ஸ்டாண்டர்டில் வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் அப்படின்ற நம்ம சயின்ஸ் டாப்பிக்கில் வந்து புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இது செகண்ட் வீடியோ. ஸோ ஆல்ரெடி வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ நான் வீடியோக்கான டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் அன்அகாடமியில் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய ரெஃபரல் கோட் pavitra.kumaran யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் ஃபாலோ மீ அட் திஸ் லிங்க். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.